ராஜபாளையம் அருகே கோயிலுக்குள் வைத்து 2 காவலாளிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உண்டியலை கொள்ளையடிக்க வந்து கொள்ளையை அரங்கேற்றிய ஒருவரை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தைச் சேர்ந்தவர்கள் 60 வயது பேச்சுமுத்து, 50 வயது சங்கரபாண்டியன் மற்றும் மாடசாமி மூவரும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நச்சாடை தவிர்த்தருளிய சாமி கோயிலில் காவலாளிகளாக வேலை பார்த்து வந்தனர். இதில் மாடசாமி நேற்று முன்தினம் பகலில் வேலை பார்த்ததால் மற்ற இருவரும் இரவு நேரத்தில் காவல் காத்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை மாடசாமி கோவிலுக்கு வந்தபோது பிரதான கதவின் சிறிய கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது இரவு நேர காவலாளிகள் பேச்சுமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர். கோயிலுக்குள் இருந்த உண்டியல் சேதமடைந்திருந்தது. இது குறித்து கோவில் அதிகாரிகளிடம் மாடசாமி தகவல் கூறியுள்ளார். அவரது தகவலின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் உள்ளே சென்று ஆய்வு செய்தனர். உண்டியலை உடைக்க முயற்சி செய்யப்பட்டிருப்பது உறுதியானது. தகவல் அறிந்து கொலை செய்யப்பட்ட இருவரது உறவினர்களும் கோவில் முன் திரண்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து இருவரது உடலையும் கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வோம் என்றும் தெரிவித்தார். கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கும் இடத்தை அறிந்து அடித்து உடைக்கப்பட்டுள்ளதால் குற்றவாளிகள் உள்ளூரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். வாட்ச்மேன் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அது சம்மந்தமாக இப்போ எல்லா புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ புலன் விசாரணையில் இப்போ அந்த உண்டியல் திருடது வந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்துருக்குங்கிறது தெரியுது. ஸோ அது சம்மந்தமாக இப்போது கேமராலாம் கொஞ்சம் டெம்பிள்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ கேமரா சிலதை உடைச்சிருக்கிறாங்க, சிலதை உடைக்காமல் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ அனலைஸ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் இப்போ டீம் எல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விரைவில் குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கோம். இல்லை அதில் ஈடுபட்டது எத்தனை பேர் இல்லை, அது பார்க்க கேமரா இப்போ நம்ம க்ரைம் சீன் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது லோக்கல் குற்றவாளிகள் மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஏதோ உடச்சி எடுக்கிறீங்களா? அதெல்லாம் என்ன இல்லை அதில் என்னென்னா ஃபுட் பிரிண்ட்லாம் கிடச்சிருக்கு. கொஞ்சம் சில ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கோம். ஸோ அதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிது, ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் அந்த ஆதாயங்கள்லாம் சேகரிச்சிருக்கிறோம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கு அடுத்து இன்வெஸ்டிகேஷன் இல்லை அந்த மாதிரி இது ஒன்று வேறு ஒன்றும் உண்டியலுமே இப்போ லாஸ்ட் வீக்கில் தான் எல்லா பணம் எடுத்திருக்காங்க. அவங்க கோயில் டெம்பிள் HRNC டெம்பிள்லேருந்து ஒரு 10 days பேக் தான் டெம்பிளில் உள்ள உண்டியல் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பணங்கள் எவ்வளோ போச்சுங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவங்களை விரைவில் நாங்கள் கைது செய்வோம். இந்த இரட்டை கொலை தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயில் கிளார்க் சக்திவேல், அவரது நண்பர்கள் நாகராஜ் மற்றும் காளிராஜ் ஆகிய மூவரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் நாகராஜ் தான் உண்டியல் கொள்ளை மற்றும் கொலையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. நாகராஜ் உண்டியல் பணத்தை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கல்லணை ஆஞ்சநேயர் கோயில் அருகே மறைத்து வைத்திருப்பதாக காவல்துறையினரிடம் கூறியதாக தெரிகிறது. பணத்தை மீட்பதற்காக நாகராஜை அழைத்து கொண்டு சேத்தூர் ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன், சார்பு ஆய்வாளர் கோட்டியப்பசாமி உள்ளிட்டோர் சென்றுள்ளனர். அப்போது பணத்துடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரிவாளை எடுத்த நாகராஜ் சார்பு ஆய்வாளரின் இடது கையில் தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளார். உடனடியாக ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் நாகராஜ் காலில் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்துள்ளார். காயமடைந்த சார்பு ஆய்வாளர் மற்றும் நாகராஜ் ஆகிய இருவரும் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கொள்ளையில் நாகராஜுடன் இருந்தவர்களை பிடிக்க சேத்தூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.